Good morning, children. Welcome back to story class. The name of the story is The Honest Woodcutter. நேர்மையான மரம் வெட்டுபவன், மரவெட்டி. ஒரு நாள் ரவி, அவருடைய பேர் என்னென்னா ரவி. இந்த ஸ்டோரி இங்கிலீஷ் தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு தமிழில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா? ரவி என்ன பண்ணார், அவருடைய ஒய்ஃபோட ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு மரவெட்டி. தினமும் அவர் என்ன பண்ணுவார், காட்டுக்கு போயிட்டு மரம் வெட்டி அதை விற்று தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அதை மாதிரி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த மரம் வெட்டி என்ன பண்ணார், மரத்தை வெட்டிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவருடைய கோடாரி என்னாச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. பாருங்கள், அவர் விழுந்துடுச்சு, அழ ஆரம்பித்தார். அதை கேட்டு அடற குரலை கேட்ட உடனே அந்த தண்ணிக்குள்ளேருந்து தேவதை ஒன்று அவருக்கு காட்சி அளித்தது. நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில், அந்த தேவதை தெரியுதுங்களா பாருங்கள். தேவதை தண்ணிக்குள்ளேருந்து எழுந்து ஏன் அழற ரவி கேட்டுச்சு. அதுக்கு அவர் சொன்னார், என்னுடைய கோடரி தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதார். அதற்கு அந்த தேவதை அவருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தங்க கோடரி கொடுத்தது. தங்க கோடரி கொடுத்ததும் அவர் என்ன சொன்னார், இது என்னுடைய கோடரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளி கோடரி கொடுத்தது. செகண்ட் டைம் என்ன பண்ணுச்சு, இது ஒன்று, இது பாரு, இதுவும் என்னது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமா மூணாவது முறையாக என்ன பண்ணுச்சு, அவருடைய இரும்பு கோடரி கொடுத்த உடனே அதை பார்த்து தான் அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இதுதான் என்னுடைய கோடரி, இதை வச்சு தான் நான் மரம் வெட்டுவேன், இதுதான் என்னோடது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவதை என்ன பண்ணுச்சு, அந்த மரவெட்டி ரொம்பவும் நேர்மையாக அவங்கக்கிட்ட பொய் சொல்லாமல், அதாவது ஃபஸ்ட்டு பேராசை கொண்டவனாக இருந்தால் என்ன இருக்கும், அந்த 2 கோடரை என்னதுன்னு வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த தேவதைக்கிட்ட அவன் என்ன பண்ணான், மிகவும் உண்மையாக நேர்மையாக இது இரும்பு கோடாரி தான் என்னோடதுன்னு சொன்னதுனால அந்த தேவதை என்ன பண்ணுச்சு, அவனுடைய ஹானஸ்டி, நேர்மையை பாராட்டி அந்த எல்லா கோடாரியுமே அவங்ககிட்ட கொடுத்துடுச்சு. புரியுதுங்களா? இதுதான் இந்த கதை. கொடுத்தது அவன் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, நம்ம பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். ஓகே, ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. இதுதான் த ஹானஸ்ட் woodcutter ஸ்டோரி. ஓகே, now I go to teach you in English. Listen carefully and say the story. Okay. Once upon a time, a poor woodcutter named Ravi lived in a village with his wife. Every day, he went to the forest to cut wood. One day, he climbed a tree near a lake in the forest to cut wood. Suddenly, his axe fell into the lake. He looked for the axe in the lake, but he did not find it. He was sad and started crying. Just then, the water goddess came out of the lake. She asked, Ravi, why are you crying? He told her about his axe. Don't be sad, I will find your axe, she said and went into the lake. She brought a gold axe from the lake. Ravi said it was not his axe. She then brought a silver axe from the lake. Ravi again said it was not his axe. Then she bought an iron axe from the lake. Seeing that, Ravi jumped up for joy. He thanked her for bringing back his axe. The water goddess said, you are an honest man. As a reward, I am giving you all the 3 axes. Ravi was very happy and thanked her. Ravi got all the 3 axes because of his honesty. Moral of the story is, honesty is the best policy. Okay children, you also follow the honesty is the best policy in your life. You can get reward from others. If you follow honesty in your life, you can get reward from others like the woodcutter. Do you understand? இந்த woodcutter மாதிரியே நீங்களும் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும் ஹானஸ்டியாக இருந்தால். Okay children, will you follow the honesty rules in your life? Thank you. Practice this story according to this video and send me WhatsApp. Thank you children.